ஹலோ கைஸ், ஒரு வழியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேரம் எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்துட்டேன். ஓகே, வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படம் எடுத்துன்னு இருக்கும் போதே இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை யாரும் நம்பல ஃபேன்ஸ். ஆனா படம் ட்ரைலர் வந்தப்பா இது பகவந்த் கேசரி ரீமேக் தான் முடிவாச்சு. ஆனா அந்த ஜனநாயகன் படத்தை ஃபுல்லா பகவந்த் கேசரியாவே எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. படத்துல ஒரு 50% தான் பகவந்த் கேசரியா இருக்கும். ஆனா மிச்சம் இருக்க 50% பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தளபதி படமா தான் நமக்கு தோணும். அண்ட் இந்த படத்துல அனிருத் மியூசிக் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. முக்கியமா தளபதி கச்சேரிலாம் தியேட்டரே திருவிழா மாறிச்சு. அந்த அளவுக்கு அனிருத் சூப்பராகவே மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு. அண்ட் டைரக்டர் ஆஃப் ஜனநாயகன் அச் வினோத், அவரு இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருந்தாருன்னே சொல்லலாம். என்னதான் இந்த படம் ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் சூப்பரா ஹேண்டில் பண்ணி செம்மையா எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். விஜய் சார் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டரை வச்சுக்கிட்டு வெறும் கமர்ஷியல் படம் பண்றதுல எனக்கு தனிப்பட்ட இதுல விருப்பம் இல்லை. பொலிட்டிக்கலா ஃபியர் எப்படி இருக்கு, அந்த படம் ரீமேக் பண்ணணுன்றது விஜய் சார் சாய்ஸ். இந்த படத்துல என்னெல்லாம் வரலாம் வரக்கூடாதுன்றது என் சாய்ஸ். என்னதான் இந்த ஒரு படம் லீக் ஆன படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது 86 கோடி பக்கமா வேர்ல்டு வைடா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. சப்போஸ் இந்த படம் லீக் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓப்பனிங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கோம் நான் சொல்றேன். நான் இந்த ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டர்ல போய் பார்த்துட்டேன். நைட் ஷோ தான் போனேன். ஆனா தியேட்டர்ல செம்ம செலிப்ரேஷனா இருந்தது நான் போன நைட் ஷோக்கு. நான் ஒரு தளபதி ஃபேன்னால இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். முக்கியமா டைட்டில் கார்டுலாம் அலற விட்டாங்க. படம் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எடுக்கும்னு தெரியாது. ஆனா இதுதான் தளபதியோட கடைசி படம். நான் அந்த மைண்ட் செட்டோட தான் இந்த படத்தை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் என் கிரெடிட்ஸ்ல பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்தது. நிறைய பேர் கண் கலங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்ச ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. முக்கியமா இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. ஏன்னா இது தளபதியோட கடைசி படம். அதனால எனக்கு ரேட்டிங் கொடுக்க எதுவும் தோணல. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், யூ கிரைட், இட்ஸ் ஓவர். உங்களுக்கு ஜனநாயகன் படம் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மறக்க மாட்டேன். அழுகூடாது, அழுகூடாது, அடியாமலத்த